பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 இல்லை ஒரு 4 ப்ரஷ் வச்சுருந்தாலே உங்களால் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 50 டைப்ஸ் இருக்குது. ஆனால் அவ்வளோ ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணாதான் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2 வெரைட்டி ப்ரஷ், அதில் 2 சைஸஸ், மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இல்லை ஒரு 4 ப்ரஷ் வச்சுருந்தாலே உங்களால் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்க முடியும். என்னென்ன ப்ரஷ், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இன்னைக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் ப்ரஷ், இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ். இந்த 2 ப்ரஷ்ஷை வச்சு மட்டுமே நம்மளால் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து கற்றுக்க முடியும். ஃப்ளாட் ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3, இது சம்டைம்ஸ் வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 10, நம்பர் 9, 10, 11, 12 இந்த சைஸஸில் வந்து இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக ஒரு லைன் முதற்கொண்டு ஒரு ஃபில்லிங்லேருந்து எல்லாமே வந்து பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் எடுத்தீங்க அப்படின்னா இது 000 சைஸ் சொல்லுவாங்க. இது ரவுண்ட் ப்ரஷ். ஓகேவா? இந்த ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒரு ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு அவுட்லைன்லாம் பண்ணணும், இப்போ ஐ வேணும்னு ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரஷ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃப்ளாட்டில் நம்பர் 3. இதை வந்து நம்ம ஃபில்லிங்காகவும் கலரிங்காகவும் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இதுலேயும் நம்ம ஸ்ட்ரோக் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ். இது வந்து சைஸ் வந்து 10. ரவுண்ட் ப்ரஷில் வந்து 10, 11, 12 இந்த மாதிரி சைஸஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுவோம், அது போக ஃபில்லிங்ஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரஷஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் 8, 10 இந்த மாதிரி. இது நான் உங்களுக்கு 7 வச்சுருக்கேன். 7, 6 அதுக்கப்புறம் 5 இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். கண்டிப்பாக இந்த சைஸ் ப்ரஷ் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது 2 இருந்தாலே பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு குட்டியாக ஒரு ட்ராப் போடணும், உங்களுக்கு இவ்வளோ பெரிய இதில் குட்டி ட்ராப்ஸ் போட தெரியல, ஒரு எலமெண்ட் போட தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் வந்து லோட் பண்ணியிருக்கேன். 2மே டார்க் கலர் தான், ரெட் கலரும் ப்ளூ கலரும். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்ட்ரோக் பண்ணுறோம் அப்படின்னா 2 கலரை வந்து இந்த மாதிரி லோட் பண்ணுவோம். ஓகேவா? அது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ லோட் பண்ணோம், இதுக்கப்புறமா ப்ரஷ்ஷை வந்து எப்படி பிடிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷோட 2 டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களை 90 டிகிரி டைரக்ஷனில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதுதான் 90 டிகிரி, ப்ரஷ் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். இது நீங்கள் 45 டிகிரி ஆங்கிளில் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 45 டிகிரினா இப்படி யூஸ் பண்ணுவீங்க. ப்ரஷ் 90 டிகிரியில் உங்களோட ப்ரஷ்ஷோட இந்த ஹேர் வந்து 45 டிகிரியில் அப்படின்னா அந்த ஹேர் மட்டும் பெண்ட் பண்ணுவீங்க, ப்ரஷ் வந்து 90 டிகிரியில் தான் இருக்கும். இது வந்து ரொம்ப பேஸான விஷயம், இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறோம், எப்படி லைட்டாக கோடு போடணும், இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி எப்படி லீஃப் போடணும், அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது 90 டிகிரியில் ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா இது என்னோட சுண்டு விரல். இது எப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட ப்ரஷ் இப்படி போகுதுன்னா இந்த விரலும் இப்படி போகும், இப்படி போகுதுன்னா என்னோட விரல் இப்படியும் போகும். ஓகேவா? இந்த விரல் வந்து இப்படியே தான் இருக்கும். இப்போது இவ்வளோ பெரிய ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, இதை வச்சு எப்படி லைன் போடுறோம் அப்படின்னா 90 டிகிரியில் என்னோட ப்ரஷ்ஷை வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 90 டிகிரியில் இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் லைன் போட போகிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி லைன் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னோட இப்போ ஒரு லீஃப் போட போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி முடித்து நான் என்னோடய லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். இதே லீஃபை வந்து நீங்கள் டேக் பண்ணியும் போடலாம். அது எப்படி போடலாம் அப்படின்னா
இந்த மாதிரி டேக் பண்ணியும் நம்ம வந்து லீஃப் போடலாம். இது வந்து நல்லா நெருக்கமாக ஒரு க்ரீன் கலரில் போட்டிங்க அப்படின்னா அழகான ஒரு லீஃப் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். இல்லை வேறு மாதிரி வந்து நான் வந்து லீஃப் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி கொண்டு வந்து லீஃப் போடுவீங்க. இந்த மாதிரி மோர் தென் வெரைட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் போடலாம். இது பாருங்கள், லீஃப் வந்து மடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். ஸோ நிறையா வெரைட்டிஸில் வந்து நம்ம ஒன் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஒரு டபுள் கலரில் இருக்கிறத இந்த மாதிரி பாருங்கள். இப்போது இதில் ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, நடுவில் உங்களுக்கு ஒரு கலரோட ஷேடு தெரியும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்டாக். இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஒரு ரோஸ் இருக்குது, அந்த ரோஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு ட்ரையல் கிளாஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு ஓப்பன் போட்டுக்கிறோம். அந்த ஓப்பனுக்கு அப்புறமே திரும்ப ஒரு ஓப்பன் போட்டுக்கிறோம். இங்கே உள்ளேருந்து ஒரு க்ளோஸ் கொடுத்துட்டு திரும்ப ஒரு க்ளோஸ் கொடுக்குறோம், அகெயின் ஒரு க்ளோஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸோட எஃபெக்டை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வரலாம். நான் இன்றைக்கி லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் டெப்த்தான உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.